ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பம். நம்ம யாருமே இப்படி ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. ஃபைனலி மகாநதி சண்டே ஸ்பெஷலோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 5 minutes தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இம்மீடியேட்டாக வந்து எடிட்டிங் எல்லாம் முடிச்சு நமக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டீமுக்கு. பிகாஸ் ப்ரோமோ ரெடி ஆயிடுச்சு இல்லையா. நான் கூட ப்ரோமோ போடாமல் டேரக்டாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். பட் எனிவேஸ் ப்ரோமோல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் யமுனாவால ஒரு பெரிய பிரச்சனை வரும், பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க, நம்ம காவேரி வந்து அங்கிருந்து எப்படியாவது வெளியேறிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த யமுனா பண்றாங்க. எஸ், விஜய் வந்து அப்படியே நம்ம காவேரிக்கு கால் பேசின கையோட நிவின்கும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு போல. அதே ஃபார்ம் ஹவுஸ்க்கு, ஐ மீன் ஃபார்ம் ஹவுஸ்னா கெஸ்ட் ஹவுஸ், ஃப்ரெண்டோடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்க நிவின் போகும்போது காவேரியும் போயிருக்காங்க போல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவன் காவேரி அவங்க 3 பேரும் இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம யமுனா பாத்துடுறாங்க போல. அதர்வைஸ் அவங்க 2 பேரும் ஒன்னா கேட் நுழையும் போது கூட பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிவின் கிட்ட சொல்லும் போதே பாத்தீங்கன்னா 2 பேரும் தனியா ஸ்டே பண்றதுக்கு, அதாவது வீடெல்லாம் பாக்குறீங்க போல ஜோடியா சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா ப்ரோமோல. சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதையோ போறதையோ ஏதோ ஒண்ணுதான் அவங்க நோட் பண்ணிட்டாங்க. பட் நிவின் வந்து நான் விஜயை பாக்குறதுக்கு தான் போனேன், பட் சத்தியமா காவேரியும் அங்க இருப்பான்றது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் சந்தேக பெயின் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது வந்துருச்சுன்னா அது வந்து அந்த மனுஷங்களை வந்து நிம்மதியா இருக்கவே விடாது. ஈவன் அவங்களை சுத்தி இருக்கவங்களையும் அவங்க வந்து நிம்மதியா இருக்க விடாதுன்னு தான் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யமுனா. ஸோ இமிடியேட்டா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழப்பத்திலையும் சந்தேகத்திலையும் கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்க விஜய் வந்து இங்கதான் இருக்காரு அப்படின்னு அட்ரஸோட வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனா வந்து அங்க விஜய் இருக்கிறத பார்க்கல போல. ஒன்லி நிவின் அண்ட் காவேரியை மட்டும்தான் பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ உண்மையாவே அங்க விஜய் இருக்காரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஸோ அங்க வந்து போலீஸ் போறாங்க. அந்த ஒரு பிக்சரை தான் நேத்து பிரவீன் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்க போகும்போது விஜய் இருப்பாரா, இல்ல ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டாரா, இல்ல விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது புது திருப்பம் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சில சுவாரஸ்யமான திருப்பங்களோட இந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் நான் சாமி கும்பிட்டு நான் வந்த வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நல்ல ப்ரோமோவா, எப்படிப்பட்ட ப்ரோமோ அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோமோ வந்தாச்சு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.